மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாமக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த மாதிரி அரசு பணியிடங்களில் எஸ்சி எஸ்டிக்கானது மற்றும் பிசி எம்பிசிக்கான பணி நியமனம் இந்த மாதிரி பேக்லாக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ வர அனைத்து விஷயத்துலையும் ஓபிசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த பணி நியமனங்கள் அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையும் பணி நியமனம் செய்துட்டு இருக்கோம். அது போன்று எதாவது இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் அதையும் பார்த்து அந்த பேக்லாக் இல்லாமல் அந்தந்த எஸ்சி எஸ்டிக்கு எம்பிசிக்கு ஓபிசிக்கு பிசிக்கு இது போன்ற இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதன் அடிப்படையில் தான் பணி நியமனம் நடந்து இருக்குன்றது இந்த பேரவையின் வாயிலாக தெரியும். பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் அவர்கள் கேள்விக்கு கிறிஸ்துவ வன்னுவர் சமூக மக்களை எம்பிசியில் இணைக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு பரிந்துரைக்க வேண்டிய ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறும்போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக கருதப்படுகிறார்கள். அதன்படி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய வன்னியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. 26/4/1993 அன்று கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்த்து அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதால் திரும்பப் பெறப்பட்டது. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய வன்னியர்களை மீண்டும் எம்பிசி பட்டியலில் சேர்ப்பது குறித்த கோரிக்கை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு சமூகத்தை எம்பிசி பட்டியலில் சேர்க்க சாதிவாரி, மக்கள் தொகை மற்றும் சமூக பொருளாதார கல்வி நிலைகள் குறித்த மாநிலம் முழுமையான அண்மைக்கால புள்ளிவிவரங்கள் தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இப்பொருள் தொடர்பான வழக்கு ரிட் பெட்டிஷன் நம்பர் 26,644/2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலவில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதை பற்றி எனக்கு தெரிந்த விவரங்கள் நான் சொல்லிடுறேன். ஒன்று சொல்லிக்கிறேங்க. மேலும் உறுப்பினர்கள் கேள்வியிலே பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் ஏற்பட்டுள்ள காலிப்படை நிரப்புவதற்கு அரசு முன்வருமா என்று கேட்டிருந்தார். பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் செயல்படும் சமூக நீதி விடுதிகளில் காலியாக உள்ள 235 இடைநிலை காப்பாளினி, அதாவது காப்பாளர் 185, காப்பாளினி பெண் காப்பாளினி 46 பணியிடங்களை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பூர்த்தி செய்ய இவ்வியக்க கடிதம் எண் B3 4863/2012 நாள் 15/12/2025 காணும் கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் சமூக நீதி விடுதிகளில் காலியாக உள்ள 221 பட்டதாரி காப்பாளர் காப்பாளி காலி பணியிடங்களையும் 104 பட்டதாரி காப்பாளர் 117 பட்டதாரி காப்பாளினி பணியிடங்களை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பூர்த்தி செய்ய இவ்வியக்க கடிதம் எண் B3 4868/2012 நாள் 4/8/2026 காணும் கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. இத்துறையின் கீழ் காலியாக உள்ள 986 சமையல் காலி பணியிடங்கள் குறைந்தபட்ச கூலி அடிப்படையில் அரசாணை 78 தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நாள் 19/9/2024 அடிப்படையாக கொண்டு ப்ரொஃபஷனல் அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலம் நிரப்ப அனுமதி கோரி விவேக கடிதம் எண் B4/222/2024 நாள் 1/7/2026 அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டது. மாணவ நலன் கருதி இத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் காலியாக உள்ள 441 இரவு காவலர் காலி பணியிடங்களை ப்ரொஃபஷனல் அவுட் சோர்சிங் ஏஜென்சி வாயிலாக நிரப்பட விவேக கடிதம் எண் B4 408/2026 நாள் 19/7/2026 வாயிலாக அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலியாக உள்ள தூய்மை பணியாளர் பணியிடங்களை படிப்படியாக நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க. ஒட்டுமொத்தமாக மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்த ஒரு நிலையில் தமிழ்நாடு தக்கான வன்னிய கிறிஸ்தவ சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய புரவலர்களில் ஒருவராக நான் இருக்கின்றேன்.
அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு புரட்சித் தலைவரிடம் அளிக்கப்பட்ட போது நான் அவரிடம் 2 முறை அவர்கள் மாநாடு நடத்துகின்றார்கள். தமிழ்நாட்டில் மதம் மாறி இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிய அந்தஸ்து தர வேண்டும், அதே போன்று மதம் மாறி இருக்கிற இந்துக்களில் இருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். 2 முறை மாநாட்டுக்கு என்னை அனுப்பி வைத்தார். இறுதியிலே என்னுடைய திருமணம் ஆகஸ்ட் 22 85ஆம் ஆண்டு நடந்தபோது அவர் திருமணத்துக்கு வர முடியவில்லை. மற்ற அமைச்சர்லாம் அனுப்பியிருந்தார். திருமணம் முடிந்த அடுத்த நாள் அவரை சந்திக்க சென்றபோது நானும் என் துணைவியரும் ஒரு 10 வரியில் கடிதம் எழுதியிருந்தோம். தாங்கள் திருமணத்திற்கு வர இயலவில்லை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதம் மாறி இருக்கக்கூடிய வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே வன்னிய கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களுக்கு அந்த சலுகை மறுக்கப்பட்டு வருகிறது. நாடார் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். அதேபோன்று மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் பிற்பட்டோர் பட்டியலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். இப்போது எஞ்சியிருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள் ஆனால் அதுதான் எங்களுக்கு நீங்கள் தரும் திருமண பரிசு என்று நாங்கள் 2 பேரும் எழுதி கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுத்தோம். பக்கத்தில் மாண்புமிகு அண்ணன் குமரிநந்தன் உட்கார்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கிற நேரம் இந்த கடிதத்தை பார்த்தார், எங்களை பார்த்து சிரித்தார், திருப்பும் பார்த்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், திருமணமாகி திருமண பரிசாக இதை தாருங்கள் அதை தாருங்கள் கேட்க நேரத்தில் இப்படி ஒரு பரிசை கேட்டிருக்கிறார் என்று கடிதத்தை மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து அடுத்த நாள் காலையிலே பரமசிவம் என்று மாண்புமிகு முன்னாள் அவருடைய அரசு அதிகாரி பரமசிவம் IAS அவர் எனக்கு தொலைபேசியில் கேட்டார், வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து விட்டால் வேறு எந்தெந்த ஜாதியெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியிருக்கிறார் என்று கேட்டார்கள். பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பேன். நான் சொன்னேன், எல்லா ஜாதியிலிருந்து இந்துக்கள் மதம் மாறிக்கொண்டு நாயுடுவிலும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் மதம் மாறிக்கொண்டு தான் வருகிறேன் என்று சொன்னேன். 2 மாதத்துக்கு பிறகு ஜீவோ போட்டார். இந்திய நாட்டில் யாரும் போடாத ஒரு அரசாணை வெளியிட்டார். இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு எந்த பட்டியலில் அவர்கள் இருக்கின்றார்களோ பிற்பட்டோர் பட்டியலில் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று ஒரே ஆணையின் மூலமாக இந்தியா முழுவதற்கும் ஒரு முன்னுதாரணமான ஆணையை புரட்சித் தலைவர் அன்றைக்கு வெளியிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பழனியில் வந்தது. அப்போ அம்மா அவர்களுக்கு ஒரு வெள்ளி வாழ் தர வேண்டும். நான் அப்போது கட்சியில் இல்லாத நேரம். அப்போது கூட எல்லோரும் சேர்ந்து ஒரு வீரவாள் கொண்டு போய் கொடுத்தார்கள். மேடையில் அம்மா அறிவித்தார்கள், கொசவப்பட்டி என்ற இந்த ஊரில் நான் சொல்லுகிறேன், மாநாட்டிலே இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு உடனடியாக மிகவும் பிற்பட்ட பட்டியலில் நான் சேர்க்கிற ஆணையை வெளியிடுவேன் என்று சொன்னார்கள். வந்தார்கள், சொன்ன வேகத்திலே அறிவித்தார்கள், ஆணையை வெளியிட்டு விட்டார்கள். அதை எதிர்த்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். நெய்வேலியை சேர்ந்த ஒரு சகோதரியின் சார்பில் போய் இது கொடுத்தது தவறு என்ற 2 வாதம் வைத்தார்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது அறிவித்த தவறு, அடுத்த ஆணை வெளியிட்டதற்கு முன்பாக பிற்பட்டோர் நல கமிஷன் மைனாரிட்டி கமிஷனில் போய் கேட்டுவிட்டு, அப்போது ஜஸ்டிஸ் ஜனார்தன் தான் இருந்தார், அவரை கேட்டுவிட்டு தான் அவருடைய ஒப்பீனியன் வாங்கிய பிறகு தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னார் என்றால், கொடுத்தது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்த ப்ரொசீஜர் வாஸ் நாட் ஃபாலோட், முறைப்படி அதை செய்யவில்லை என்று அது உத்தரவை போட்டார்கள். அதற்கு பின்னாலே பல காரணங்களை முன்னிட்டு நிறைய ஆணையத்திற்கு வேறு வேறு நீதிபதி வந்தாலும் கூட அவருடைய குறை என்னவாக இருந்தால், கணக்கெடுப்பு நடத்துங்கள், கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் பண்ண முடியும் என்று சொன்ன உடனே ஜஸ்டிஸ் ஜனார்தன் அவர்கள் இருக்கிற போது, சரி நீங்களே கணக்கெடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கிராமமாக இவர்கள் போய் எல்லா இடங்களிலும் எங்கெங்கே திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம் என்று எங்கெங்கே இவர் நிறைந்திருக்கிற அங்கெல்லாம் போய் கணக்கெடுத்து கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த கணக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பின்னாலே வந்தவர்கள் சொல்லி அது நிறுத்தப்பட்டு, இப்படி இந்த பிற்பட்டோர் ஆணையம் சரி மைனாரிட்டி கமிஷன் அங்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு தான் ஒரு உண்மையான ஒரு நீதியை தர முடியும் என்று சொன்னால் அதை உடனடியாக யாராக தான் செய்திருக்க வேண்டும். என்றால் தீர்ப்பில் வந்திருக்கிறது, மக்கள் விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதை வேறு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் அளித்திருந்தால் அதை உடனடியாக செய்திருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்க. நான் இருக்கிற புதிய அரசு, பொறுப்பேற்ற புதிய அரசு கரிசனையோடு எல்லா மக்களையும் ஆதரிக்கின்ற ஒரு அரசு, எல்லா ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை கரிசனையோடு பரிசித்து நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் கிறிஸ்டின் 2016 வரை அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. 2016க்கு பிறகு பல முறை அணியும் இங்கே இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அவர்களை அணியும் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். 2016 வரை கொடுத்த கிறிஸ்தவர் சாம்பவர் சர்டிபிகேட் என்று இருந்ததை 2021 25 வரை நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அமைச்சரிடம்
மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பிற்படுத்தல் நலத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கிறிஸ்தவர் சாம்போர் என்ற சர்டிபிகேட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.